இன்றைய நாளிலே மிக முக்கியமாக அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை விடுத்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான கடுமையான தாக்குதல் முன்னெடுக்கப்படும் என அறிவித்திருந்தார். இவ்வாறு அறிவிப்பு விடுக்கப்பட்ட சில மணித்தியாலங்களிலே ஈரானின் மிக முக்கியமான பல பகுதிகள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் முன்னெடுக்கப்பட்ட அமைதி ஒப்பந்தம் அல்லது அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த 2 மாதங்களுக்கு பிற்பாடு மீண்டும் 2 நாடுகளுக்கும் இடையிலே இப்போது மோதல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையிலே ஈரான் பதிலடியாக குவைத், பஹ்ரைன், அதே போன்று ஜோர்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை, அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து பாரிய தாக்குதல்களை முன்னெடுத்ததாகவும், அதே போன்று இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாடுகளை அமெரிக்கா இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மீறி செயற்படுகிறது என்று ஈரான் குற்றம் சுமத்தியது. ஈரானின் அநீதியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின் பேரில் ஈரானின் சில இலக்குகள் மீது தற்பாதுகாப்பு தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை நிலையம் தெரிவித்துள்ளது. ஈரான் சமாதான உடன்படிக்கைகளுக்கு உடன்பட தாமதிப்பதால் அதற்கான விலையை அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் ஈரான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவுக்கு உரிமை உள்ளதாகவும் வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இன்று அதிகாலை அமெரிக்கா ஈரான் மீது 49 டோமாஹெக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெஹ்ரான், பந்தார் அப்பாஸ் துறைமுக நகரம் மற்றும் ஓமோஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள தெற்கு பகுதிகளில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்க தாக்குதலால் 10 கிராமங்களைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் வழங்கிய 2 நீர்த்தேக்கங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன், ஜோர்தான் மற்றும் குவைத்தில் உள்ள சில அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க கட்டளை மையம் மீது தாம் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்தது. முவாஃபக் சல்டி விமானப்படை தளம் மீது 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதன் மூலம் பெருமளவிலான அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் வசதிகளை அழித்ததாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்தது. இருப்பினும் அடையாளம் தெரியாத இராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஜோர்தான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் விமானப்படையும் இணைந்து 20 ஏவுகணைகளை வழிமறித்து சுட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்டுள்ளது. தமது வான்வழி தாக்குதல்களுக்கான சைரன் சமிஞ்சைகள் இயக்கப்பட்டதாகவும் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய ட்ரோன்களின் இடிபாடுகள் வீழ்ந்ததால் தலைநகர் மனாமா மற்றும் அகமத் நகரில் உள்ள வீடுகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் பஹ்ரைன் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 11 வயது சிறுமி ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளானதாக பஹ்ரைன் தெரிவித்தது. தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் எதிரிகளின் வான்வழி இலக்குகளை வெற்றிகரமாக தடுத்ததாக குவைத் ராணுவம் தனது எக்ஸ் தள பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளது. ஈரானிய தாக்குதல்கள் காரணமாக குவைத் தனது வான்வழியை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் இன்று அதிகாலை மீளத் திறக்கப்பட்டது. ஓமோஸ் நீரிணையின் தற்போதைய நிலைமை என்ன? வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்காக மிக முக்கிய பாதையான ஓமோஸ் நீரிணை அனைத்து வகையான கப்பல்களுக்கும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே அந்த பாதை வழியாக பயணித்துக் கொண்டிருந்த 2 எண்ணெய் போக்குவரத்து கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. எனினும் வர்த்தக கப்பல்கள் தொடர்ந்து ஓமோஸ் நீரிணை வழியாக உள்ளேயும் வெளியேயும் பயணித்துக் கொண்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை நிலையம் தெரிவித்துள்ளது. கப்பல் போக்குவரத்து பாதை மூடப்பட்டதாக வெளியான அறிவிப்பு மற்றும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் சந்தேகங்களை தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்தது. பிராண்ட் மசகு எண்ணெயின் விலை சுமார் 2% அளவில் அதிகரித்த நிலையில் பீப்பாயொன்றின் விலை 95 அமெரிக்க டாலரை எட்டியது. ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து எச்சரிக்கை. வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு நிலவும் மோதல்கள் ஒரு பேரழிவு போராக மாறுவதற்கான அபாயம் குறித்து ஐநா செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்டேரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். As we have seen with the escalating attacks and rhetoric over the last 48 hours. இது எரிசக்தி விலைகளை உயர்த்தவும் விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கும் வழிவகுத்துள்ளதுடன் உரங்களின் விலை அதிகரித்தது. மக்களின் கோபத்தை தூண்டி பணவீக்கத்தை உயர்த்தி கடன் சுமை அதிகரிக்கவும் காரணமாகியுள்ளது. இந்த தாக்கங்களின் தீவிரம் பல மாதங்களுக்கு உணரப்படும் என்பதுடன் இதன் மிக கடுமையான பாதிப்பை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை அதிகளவில் எதிர்கொள்ள நேரிடும். எனவே அனைத்து தரப்பினரும் போர் நிறுத்தத்தை மதித்து ஒரு நிலையான உடன்பாட்டை எட்ட தங்களின் முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு என்ன நடக்கும்?
அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களுக்கு அமைய கடந்த மாதத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவில் மிக வேகமாக உயர்வடைந்துள்ளது. கடந்த 12 மாதங்களில் விலை உயர்வின் வேகம் 4.2% பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கு போரினால் ஏற்பட்ட எரிசக்தி செலவின உயர்வே இந்த சூழ்நிலைக்கு காரணமாகும் என அமெரிக்க தொழிலாளர் புள்ளியியல் அலுவலகத்தின் மே மாத தரவுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேகமாக அதிகரித்து வரும் பணவீக்கம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் அதனை விரும்புகின்றேன். புள்ளி விவரங்கள் அற்புதம். நான் உண்மையிலேயே எதனை விரும்புகின்றேன் தெரியுமா? நான் பணவீக்கத்தையே விரும்புகின்றேன். ஈரானுடனான போர் நிறைவடைந்தவுடன் உயர்வடைந்து வரும் விலைகள் கல்லொன்று கீழே விழுவதைப் போன்று வீழ்ச்சியடையும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போர் காரணமாக எரிசக்தி செலவுகள் அதிகரித்துள்ளதையும் எதிர்வரும் மாதங்களில் பணவீக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதனையும் கருத்தில் கொண்டு ஐரோப்பிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அடிப்படை தரவுகளுக்கமைய கடந்த மாதத்தில் நுகர்வோர் விலை குறியீடு ஏப்ரல் மாதத்தில் இருந்த 3% 3.2% அதிகரித்துள்ளது. இது மத்திய வங்கி எதிர்பார்த்த 2% பணவீக்க இலக்கை விட மிக அதிகமாகும். எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்கள் போன்ற எளிதில் மாறக்கூடிய பகுதிகள் தவிர்த்து கணக்கிடப்படும் முக்கிய பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 2.2 இருந்த நிலையில் மே மாதம் 2.5 உயர்வடைந்துள்ளது. இந்த பின்னணியில் வட்டி விகிதங்கள் 0.25% வரையில் உயர்வடையலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.